புஸ்தகம் 22வது அதிகாரம் 15வது வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்த்தோம். நாய்க்குட்டின்னா ரொம்ப குட்டியாக கொண்டுட்டு வந்துருந்தோம் வீட்டுக்கு. பார்த்திங்கன்னா அது வீட்டில் டாய்லெட் போகும். ரொம்ப நாள் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பார்த்தாச்சு, அது வெளியே போக மாட்டேன்ட்டு. ஒரு நாள் டென்ஷன் ஆகி கம்பை எடுத்து அடித்த உடனே பார்த்தா எப்போல்லாம் அதுக்கு டாய்லெட் வருதோ அது வந்து பெல்ட்டை தூக்கிட்டு வரும். என்கிட்ட பெல்ட்டை தூக்கிட்டு வரும், என் பேண்ட்டை பிடிச்சி இழுக்கும், கொலைக்கும், வெளியே கூட்டிகிட்டு போக டாய்லெட் காண்டி. அப்போ வெளியே கூட்டிகிட்டு போனோம், வெளியே தான் டாய்லெட் இருக்கும். பார்த்தீங்கன்னா அது வளர்ற வரைக்கும் அது மனசில் ஒரு பயம், வீட்டில் டாய்லெட் இருந்தால் அடி விழுன்ட்டு. அந்த பயத்துலேயே அது கொலைக்கும், கூப்பிடும். வீட்டில் என்றைக்குமே டாய்லெட் இருக்காது. அது பாருங்க, அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலையுமே அந்த சிறு வயதுல அவங்களுடைய நெஞ்சில் என்னது இருக்குமா? மதியினம் இருக்குமா? பைபிள் சொல்லுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், எதனால் அகற்றுமா? அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். சில காரியங்களை நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது, எவ்வளோதான் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கம்பை எடுத்து ஒரு அடி போட்டு பாருங்களேன், கண்டிப்பாக அந்த அடி மறக்க மாட்டான். வளர்றா இருக்கே, ஐயோ அந்த விஷயத்துக்கான நான் அடிபட்டேன், அது செய்யக்கூடாது, தப்புன்ட்டு அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அழகான இன்னொரு வசனமும் பாருங்க, வேதாகமத்தில் கொடுத்துருக்கு. 23வது அதிகாரம் 13-14 வசனத்தை பாருங்க. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கின்றதினால் பாதாளத்திற்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. எவ்வளோ அழகான வசனம். பாதாளத்திலிருந்து அவனை என்ன பண்ணுமா? அந்த பிரம்பு தப்புவிக்குமா. இன்றைக்கு அநேக விஷயம் நம்மளோட பிள்ளைகளை ரொம்ப பேம்பரிங் பண்ணுறோம். என்ன தப்பு பண்ணாலும் நம்ம ஹாப்பியாக ஆடுறோம். பாருங்க, அவன் எப்படி பண்ணுற, கெட்ட வார்த்தை போட்டாலுமே நிறைய பேரண்ட்ஸ் வந்து சந்தோஷப்படுவாங்க. பிள்ளை கெட்ட வார்த்தை போடுறது, எவ்வளோ அழகாக பேசுறது கெட்ட வார்த்தை, அதில் சந்தோஷம் அடைகிறது. ஸோ வந்து பிள்ளைகளுடைய நெஞ்சில் வந்து மதியினம் ஒட்டி இருக்கும். ஸோ அது பிரம்பின் தண்டனையின் பிரம்பு தான் அந்த மதியினத்தை வெளியே அகற்ற முடியும். ஸோ இது நான் சொல்லலை, வேதாகமம் சொல்லுது, இந்த பைபிள் சொல்லுது. இந்த வேதாகமத்தில் இந்த நீதிமொழியை எழுதினவர் சாலமோன் எப்படிப்பட்டவர்? 3000 வருஷத்துக்கு முன்பதாக இஸ்ரவேலின் ராஜாவாக இருந்தார். அவரை போல ஞானி இருந்ததும் இல்லையா, இருக்க போகிறதும் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு ஞானவான் தான் ஆவியானவர் மூலமாக எழுதி வச்சிருக்கிறார் இந்த பிரம்பை குறித்து. there is a proverb, spare the rod, spoil the child. ஸோ வந்து இது எழுதினவர் ஆவியானவர் மூலமாக சாலமோன் ராஜா எழுதி வைத்திருக்கிறாரு. ஸோ வேதாகமம் சொல்லுது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.